சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சார்ந்த சில செய்திகளை நம்ம பகிர்ந்துருவோம். நம்ம சார்ந்த செய்திகள் படிக்கிற பொழுது ஏராளமான வாழ்வியல் சார்ந்த செய்திகளையும் நம்ம படிச்சுட்டே வருவோம். தமிழும் ஆங்கிலமும் நமக்கு மொழியை மட்டும் போதிக்கவில்லை, வாழ்வியலையும் போதிக்கிறது. இதை படிச்சுட்டு நம்ம வெளியில போனோம்னா ஏராளமான விஷயங்கள் நம்ம தமிழ் பாடவகுப்புல இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஆங்கில பாடவகுப்பு இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும், சொல்லணும். அதுதான் கல்வியாக இருக்கிறது. அதுபோல இன்று சாலை பாதுகாப்பையும் இந்த சாலையில எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வையும் நமக்கு இந்த பாடம் நமக்கு தருகிறது. இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நமக்கு தெரிந்த செய்திகள் என்ன, தெரியாத செய்திகள் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதலில் யார் வாகனத்தை இயக்கலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. யார் வாகனத்தை இயக்கலாம்? யார் இயக்கலாம்? 18 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் மட்டும்தான், அதுவும் உரிமம் இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணலாம், வாகனத்தை இயக்க வேண்டும். 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சிறார்கள், குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. சிறார்கள் 18 வயதுக்கு இருக்கக்கூடிய சிறார்கள். இவங்க யாராச்சும் வண்டி ஓட்டினாங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. அது தண்டனைகளை நம்ம பார்க்கணும். சரி, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வாகனத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஓட்டுநர் உரிமம் என்பது இருக்க வேண்டும். உரிமம் தான் லைசன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், நம்ம வளர்ச்சி காலகட்டத்துல வளர்ச்சி என்பது மிக அபரிதமாக இருக்கிறது. உணவு என்கின்ற முறையில ஏராளமான மாற்றங்கள் வந்ததுனால உடல் வளர்ச்சியில அவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி என்பது இருக்கிறது. அப்பா வீட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கா நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பாட்டி வளர்ச்சிமா பேசிட்டு இருக்க, அம்மாட்டமா நீ அங்கே இருக்க முடியாமா, நீ சும்மா அப்படிங்களாம். ஏன்னா அவங்க அம்மா இவ்வளவுதான் வச்சாங்க, இவன் அவ்வளவு உயரமா வந்துட்டான், அவங்க குள்ளமாகல, இவன் அவங்களோட உயரமா வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி, அப்ப அப்பா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவரு இப்படி இருக்காரு, இவன் இவ்வளவு இருக்கும், அதனால இவனுக்கு 17 வயதுலயே வண்டி ஓட்டுறதுக்கு தகுதியானவன் என்பது பொருளா? இல்லை. அப்பா விட கை கால்லாம் நீளமா இருக்குது, சரிதான். ஆனா வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு உரிமம் இருக்குதா, உரிமை இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன், எதனால உரிமை இல்லைங்கிறான்ப்பா? நீங்க சொல்லுங்க, எதனால உரிமை இல்லை? நீ ஓட்டுறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறோம். உரிமம் என்பது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். அது சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் இல்ல. சட்ட ரீதியா நீ ஓட்டணும்னா உனக்கு 18 வயசு நிறைவேறிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடியே மிக அதிகமான உடல் வலு எங்கிட்ட இருக்கிறதுனால நான் சாதாரணமாக ஓட்டுவேன், ஆனா ஓட்டக்கூடாது. ஏன்? யோசிச்சு பாருங்க. வேகமா ஓட்டாங்களா? ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க, வேகமா ஓட்டிடுவாங்க இல்லையா? வேற கை கால்லாம் போனமாயிரும். சாகசம் பண்ணுவாங்க. நான் அது ரெண்டாவது கட்டம், ஓட்டவே கூடாது. ஏன் ஓட்டக்கூடாதுன்னு கேக்குறேன் நான். ஓட்டும் போது இதெல்லாம் பண்றாங்கப்பா, சரி, அது நல்லா பழகின பிறகுதானே ஓட்டம் பழகிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாதாரணமா வண்டி இங்க இருந்து அது இடத்துக்கு கடந்து நகர்ந்து போறதுக்காக அவங்க வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வீலிங் பண்றது உச்சகட்டம், அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் புள்ளிங்க வரலாம் புள்ளிங்களா அப்படின்னு தெரியாதுலாம் இல்லையா? அப்படியே காத்து எல்லாத்தையும் பழக விட்டு அம்மாக்கு போவான். ஏன்னா அவனுக்கு உயிர் என்பது மிகவும் இனிமையான ஒன்று அவனுக்கு. ஆனால் அவங்க பெற்றவங்களுக்கு தான் தெரியும், அவனை பெற்றெடுக்கிறதுக்காக அவங்க பட்ட வேதனைகள், வளர்ப்பதற்காக 18 ஆண்டுகள் அவனுக்கு வளர்ப்பதற்காக அவர்கள் பட்ட வேதனை என்ன என்று அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இவனுக்கு தெரியாது. சரியா? ரைட். ஏன் அங்க 18 வயது நிறைவடையாதவர்கள் ஏன் ஓட்டக்கூடாது அப்படின்னு கேட்டா, 2 விஷயங்கள் வாகனம் ஓட்டுவதற்கு நமக்கு தேவை. ஒன்று உடல் பலம், மற்றொன்று மனபலம். உடல் பலம் என்பது இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? மனபலம் என்பது இருக்காது. வந்துகிட்டே இருக்காங்க. இதுல ஒரு வாகனம் வேகமா வந்துட்டு இருக்குது, இவன் 18 வயது நிறைவடையில, ஆனாலும் பல வாட்டி அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு வந்துருக்கான். திடீர் என்று ஒரு சூழல் ஏன்னா அந்த சூழலை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்கின்ற அந்த திறம் என்பது மன ரீதியாக வளராமல் இருக்கும். புரியுதா? அதனால நான் எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன், நான் என்னத்த ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேட்காத. அப்படி கேட்டீங்கன்னா நீ உடல் அளவுல வளர்ந்துருக்கிற, மனதளவுல இன்னும் வளரவில்லை. அதனால என்ன பண்ணணும், நீங்க காத்திருக்கணும்.
2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ காத்திருந்து 18, 19 வயதுக்கு மேல அது ஓட்டுநர் உரிமம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாகனத்தை இயக்கிற போது ஓரளவுக்கு உங்களுக்கு பயிற்சிகள் வருகிற பொழுது நீங்கள் வாகனத்தை இயக்கலாம். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. புரியுதா? அப்ப மன தைரியம் அப்படிங்கிற பக்குவம் என்பது எப்பொழுது 18 வயதுக்கு பிறகுதான் ஏற்படும். ஆனால் அந்த நேரத்துல இடையிலே நான் ஒரு 15, 10ஆம் படிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு 15, 16 வயதா இருக்கும். அந்த நேரத்துல அவன் பாட்டு பயமா எடுத்துட்டு வருவான். இங்க பள்ளிக்கூடத்துல வரதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா இப்ப வந்து வெளியே என்ன விட்டு வந்துட்டு இருப்பான் நம்மால். புரியுதா? இதெல்லாம் நடக்குது. ஏன்பா இப்ப இருக்கிறாரு அவன் எல்லா நேரத்திலையும் சாதகமா ஓட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது சொன்னாங்கன்னா எப்படி அந்த இக்கட்டான சூழலை ஒரு நொடி பொழுதை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கறது தெரியாம கொண்டு போயிட்டு எங்க புளிய மரத்துல கொண்டு போயிட்டு லேசா அப்படி முட்டிட்டு நிறுத்திட்டு இருப்பாரு. கை காலம் உடஞ்சி குணமாயிருக்கும். லேசா போய் முட்டிருப்பாரு. ஏன்னா வந்ததுன்னா 80 கிலோமீட்டர் இல்லையா, அதனால லேசா போய் முட்டிருப்பாரு. கை கால் ஊனமாயிட்டு அங்கேயே விழுந்து கிடப்பாரு. வந்தது 2 சக்கர வாகனமா 4 சக்கர வாகனமா கூட தெரியாது. அந்த அளவுக்கு லேசா நொறுங்கி போயிருப்பாங்க. லேசா அப்ப இதெல்லாம் எதுக்காக நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த விபத்து நடத்தக்கூடியவர்கள், இந்த டீலிங் பண்ணக்கூடியவர்களுக்குலாம் ஒரு மனநிலை என்னத்தமா இருக்கும், எனக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா, எனக்கு விபத்து நடக்குமா, நான் போய் எதாச்சும் மோதுமா அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. அப்ப அந்த குருட்டு நம்பிக்கையினால என்ன நடக்குது, விபத்து நடக்கக்கூடியது என்பது அது எதிர்பாராமல் நடக்கக்கூடியதான் விபத்து. யாராச்சும் வேணும்னே இப்படி போய் நான் லாரி எழுதுற போது இந்த பக்கம் ஒரு வாகனம் இந்த பக்கம் ஒரு சக்கரம் இருக்கு, நான் சந்தில போய் உள்ள போறோம்னு சொல்லிட்டு 2 டயருக்கு மத்திய இப்ப உள்ள போறியா கண்டு இந்த பக்கம் ஒரு ஆட்டோ இந்த பக்கம் ஒரு ஆட்டோ வருதுன்னு சொல்லிட்டு மையத்துல போனான்னு சொல்லிட்டு லாரியுடைய மையத்துல போய் என்ன பண்ண டமுக்கு முட்டி நிறுத்துறது. அப்ப போய் அடிச்சு என்னுடைய பைக்லயே போயிட்டு லாரி அடிச்சு பின்னாடி தூரம் பாக்கலான்னு சொல்லிட்டு போய் மோதியா போய் என்ன நடக்கும், நீ அடிச்ச வேகத்துல நீதான் பின்னாடி போய் தம்பு. ஆமா, அதெல்லாம் வந்து அந்த குருட்டு நம்பிக்கை. ஏன்னா அந்த இந்த வயதும் அந்த மனநிலையும் நமக்கு இன்னும் பக்குவப்படல இல்ல, அதனால நாம தாண்டா அப்படிங்கிற ஒரு அசாத்திய ஒரு அந்த எண்ணம் விபத்தை உண்டாக்கி விடுகிறது. அதனால நீங்க தெரிஞ்சுங்க, என்ன சூழல் சொன்னாலும் இது நமக்கு தற்காப்பு, இது விழிப்புணர்வு, இதை நம்ம புரிஞ்சுட்டு அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு போய் விபத்து நடக்குமா, நான் போய் மதிப்பெண் கம்மியா எடுக்குமா, ஏன் எடுக்கணும், இப்படி எல்லாம் தப்பு பண்ணுவேன், அதனால சரி பண்ணணும் அப்படிங்கிற போது சால்வ் கேட்கணும். அங்க போய் அங்க போய் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. விபத்து நடந்துட்ட பிறகு சொன்னாரு எங்க ஐயாக்கும், ஒழுங்கா இந்த மாதிரி உரிமை எடுத்துட்டு உடலும் மனம் பக்குவம் அடைந்த பிறகுதான் வாகனத்தை ஓட்டணும்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்காம நான் 5ஆம் படிக்கிற போதே நான் வாகனத்தை ஓட்டிருக்கேன், எங்க அம்மா வச்சு ஸ்கூட்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், அப்படியே எப்படிலாம் போயிருக்கேன், ஆண்களுக்கு நிகராக நான் அப்படியே ட்ரைனிங் பண்ற மாதிரி எல்லாம் ஓட்டிருக்கேன். ஏன் ஓட்டு அந்த விபத்துங்கிறது எப்பயாச்சும் ஒரு முறை நடக்கும் இல்ல, அது எப்போது யாருக்கு அதிகமா நடக்கும்னா அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான அசட்டு ஒரு தைரியத்திலே ஓட்டுகிற பொழுது அந்த விபத்தானது நேர்கிறது இல்லையா. அந்த மாதிரி யாரெல்லாம் என்ன பண்ணாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஓட்டுற விருப்பம்னா உங்க தெருவிலேயே பக்கத்துலயே என்ன பண்ணீங்க ஓட்டிக்கணும். இப்ப எத்தனை பேரு ஓட்டிருக்கேன், வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன், எவ்வளவு பேர் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறது ஏன் எல்லாம் பதிவாகி வாழ்க்கை புரியுதா, மொத்தமும் பதிவாகி. அதனால நீங்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானவர்கள். அதனால ஒரு தனியார் பகுதியில இது மாதிரி ஏதாச்சும் பள்ளி மைதானம் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய சாலைகள் தனியார் வாகனங்கள் போகக்கூடிய சாலைகள் இருக்குதான், அங்க போய் நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க, ஓட்டிக்கோங்க. அதை விட்டுவிட்டு பொதுச்சாலைகள்ல நான் வேகமா போவேன்னு சொல்லிட்டு பொதுச்சாலையில பயணிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அதனாலே குறைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? ஆமா, இங்கே வருவான். இந்த போன வகுப்புல கூட ஒரு பையன் தான் 12ஆவது படிச்சுட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து கூட்டி போறதுக்காக வந்தாரு. குடிக்க வெளியில வந்தாரு, நானும் வெளியில வந்துட்டேன், வண்டியில நானும் வாகனத்துல வெளியில வந்துட்டேன். வெளில வந்துட்டா அவன் என்ன பண்றான், அவங்க அப்பா இறங்கிட்டு அவங்க அப்பா பின்னாடி உட்காந்துட்டாரு, இவன் வண்டியை ஓட்டிக்கிட்டான். அப்படியே அந்த புளிய மரமும் தாண்டல, நிறுத்து நான் முன்னாடி சொல்லிருக்கோம், நீங்க ஓட்டுங்க அவன் பின்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இல்ல வீட்டுல நீங்க கொடுக்குற உங்க அப்பா அம்மா கொடுக்குற செல்லம் உங்களை எங்க போய் தள்ளுன்ற அவங்களுக்கே தெரியாது. அதனால அப்படி கண்குள்ள வச்சு அப்படி செல்லம் கொடுத்து பண வசதி பண திமிரின் காரணமாக இப்படி பண்ணுறதுனாலதான் பசங்க எங்கெங்கயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எட்டி பாக்குற போது ஐயோ நம்ம போயிட்டு விட்டுடுமே, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தீட்டி வைக்கணும், தட்டி வைக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பிள்ளைங்க சரியா வளரும் இல்ல.
அப்படி நான் பாட்டு கண்டுக்காம நான் போயிருந்தேன், அவருக்கு அந்த உணர்வு தோன்றிருக்காரு. எதுக்காக இப்படி சொல்லி போனாரு அப்படின்னு அந்த உணர்வு தோன்றிருக்காரு. என் பிள்ளைதான் என் பிள்ளை நல்லா ஓட்டுறாங்க, ஓட்டு ஓட்டு சரி ஓட்டு. இன்னும் லைசன்ஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது, உன்னை உட்கார சொல்லிட்டு இருக்கான். இந்த அமைப்பெல்லாம் இந்த பலம் எல்லாம் எங்க வரும்னா தனியா ஓட்டும் போது கூட இருக்கும், பின்னாடி உட்கார வச்சு ஓட்டும் போது இன்னும் பலம் தேவை, அவனுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் தேவை. ஓட்டும் போது சரியா போயிட்டே தான் இருப்பான். இந்த ஒரு எங்காச்சும் இறங்கி இறங்கிட்டு திரும்புறது போறது வந்தோம்னா அங்கதான் பிரச்சனையே நமக்கு இல்ல. நிறைய காணொலியெல்லாம் நம்ம பாக்குறது உண்டு. நிறைய பெண்கள் தங்களுடைய வாகனத்தை எப்படி இயக்குகிறார்கள், அவர்கள் பிரேக் என்ற ஒன்று கையில் இருப்பதை மறந்து காலில் பிரேக் போட்டு கொண்டிருப்பார்கள். எங்க வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அவங்க இல்லையா? அப்ப மோதி போயிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணு ஆதரவாயிடும் இல்ல, இவங்க முட்டி மோதி நடப்பாங்க சரியா? அது வேற எங்கெங்கெல்லாம் அது மாதிரி நடக்குது எல்லாம் தொகுத்து வேற ஒரு காலம் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் வயிறு வலிக்க சுற்றி, ஒரு 5 நிமிஷம் வயிறு இதுவே பின்னாடி பாட்டு, பின்னாடி ஒரு பாட்டு, இப்படை தோக்கி எப்படை வெல்லும் பாட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் வண்டி வருது விலகு விலகு அப்படின்னு வருது பாட்டு. இதெல்லாம் இவங்களுடைய பாட்டு வருதுனாவே நல்லா பண்ணோம், விலகி ஓடிடணும் இவங்களுக்கு வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னான் இல்ல. அது மாதிரி குழந்தைகளை நிக்க வச்சுட்டு போறது, இந்த மாதிரிலாம் ஒரு தவறான செயல்பாடுகளை பெற்றோர் ஈடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் சரியா? அப்ப தெளிவு. இப்ப நீங்க ஒரு முடிவு வந்துட்டீங்க, இன்னும் நான் ஓட்டுநர் உரிமம் வாங்குவதற்கு 2 ஆண்டுகள் இருக்குது, அதை நான் வாங்கிக்கிட்டு தான் திரும்ப நான் வாகனத்தை இயக்குவேன் அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருக்கு சரியா? ஏன் அப்படின்னு கேட்டா, உங்கள் உடலும் மனமும் ஒத்துழைப்பது எப்போது அப்படின்னு கேட்டா 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்பதை நீங்கள் மறவாதீர். ஏன்னா நீங்க எல்லாம் சிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க சட்டம். ரைட். தலைக்கவசம் அணியவில்லை என்றால் என்ன நடக்கும்? தலைக்கவசம் நம்முடைய உயிர் கவசம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அங்கங்க நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தலைக்கவசம் அணியாமல் போய் விபத்து ஏற்படுவதுதான் ஏராளமான விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் அவங்க தலைக்கவசம் அணியவில்லை. ஒண்ணுமே அடிபட்டிருக்காது, வேகமா டம்னு அடிச்சிருப்பாங்க, உள்காயம் தான் இருக்கும், அப்படியே இங்க லேசா ரத்தம் வந்துருக்கும், அப்படியே செத்து போயிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்க தலைக்கவசம் போட்டிருந்தாருன்னா எதுவுமே இருக்காது. வேகமா அடிக்கும் போது அந்த பெரும்பான்மையான பாதிப்பு அந்த தலைக்கவசத்துல அடிபட்டு சிறுபான்மையான பாதிப்பு தான் நம்ம தலைக்கு வரும். அதனால கொஞ்சம் அவர் நினைவோட உயிரோட வந்திருக்கலாம் வாய்ப்பு. அப்ப உயிர் போவதற்கு மூல காரணம் வேகமாக சென்று இந்த தலையிலே அடிபடுவது. அதனால தலைக்கவசம். இப்ப கை போயிடுச்சு, அதனால உயிர் வாழ முடியாதா? 100 ஆண்டுகள் கூட திரும்ப உயிர் வாழலாம். கால் போயிடுச்சு, உயிர் வாழலாம். தலையில ஏதாச்சும் அடி, மூளையில ஏதாச்சும் பிரச்சனை, உயிர் வாழ முடியாது. அப்படின்னா லேசா உள்ள அடிச்சா கூட அந்த மூளை கலங்கி இருக்கும், அப்படியே ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பார். ஏதாவது எல்லாத்துக்கும் இப்படிதான், புரியுதா? கவனம் வச்சு இது மாதிரிலாம் நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், சரி எச்சரிக்கையா இருந்துங்க அப்படின்னு. அப்படி யாராச்சும் தலைக்கவசம் அணியவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை எவ்வளவா? தண்டத்தொகை 1000 ரூபாய். அந்த தலைக்கவசனுடைய விலை ஒரு காலத்துல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 500 ரூபாய். 500 ரூபாய். இப்ப 4000 5000 வரைக்கும் வந்துருச்சு. புரியுதுங்களா? தலைக்கவசம். சரி, அப்போ இந்த 500 ரூபாய் இருக்கும்போது 1000 ரூபாய் வைக்கிற போது ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க. என்னன்னு கேட்டா, நீ அவங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்குறல, வாங்கிட்டு அவனுக்கு ஒரு தலைக்கவசத்தை கொடுத்துருக்கலாம்ல. 500 ரூபாய் தான் அப்போ அவர் தலைக்கவசம். நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க தண்டத்தொகை போடுறீங்கல்ல, கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா, அப்பதான் இந்த தலைக்கவசத்துடைய விற்பனை அமோகமா இருந்துச்சு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். அப்பதான் எல்லாருமே கட 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 கடன்னு வாங்க ஆரம்பிச்சான். இல்லைன்னா கூட மாற்றலாம் கூட பின்னாடியாவது வாங்கி கூட்டி வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்திரம் எடுத்துட்டு அப்போ மாட்டி அக்கம் பக்கத்துல போற அப்புறம் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பழம் எங்கேயாச்சும் போற அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, நீ கட்டாயமா மாட்டிருக்கணும்ல மண்டையில. சரி, அப்படி மாட்டல என்ன இருக்கும்? எவ்வளவு தண்டனையா? 1000 ரூபாய். மறுமுறை இந்த தவறு நடந்தால் என்ன தண்டனையா? அது எப்படிங்க தெரியும்? இப்பெல்லாம் எல்லாருமே மின்மயமாகி விட்டது இல்லையா? அது இல்லாம எல்லாருமே தொழில்நுட்ப உதவியின் காரணமாக நீ எந்த வாகனத்தை இயக்குன, அந்த வாகனத்துல எண் என்ன, அந்த எண்ணுக்கு இவ்வளவு தண்டனை தொகைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அடுத்த முறை அந்த எண்ணை பதிவு செய்கிற போது ஏற்கனவே 1000 ரூபாய் கட்டியவன் அப்படின்னா
போடுறா ஜெயிலுக்கு அப்படின்னா என்னதான் 1000 ரூபாய் தண்டத்தொகை மற்றும் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் நீக்கம். ஓட்டுநர் உரிமம்னா இனிமேல் 3 மாசம் எங்கேயும் வண்டி ஓட்ட முடியாது. எப்படி திட்டத்தனமா ஓட்டிட்டு இருக்கலாம், வண்டி இல்லாம ஓட்டுநர் உரிமம் இல்லாம எங்க சந்து முதல்லாம் ஓடிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு உரிமையோட இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம ஓட்ட முடியுமான்னு கேட்டா 3 மாசத்துக்கு ஓட்ட முடியாது. ரைட். அடுத்தது இருக்கை பட்டை அணியவில்லை என்றால் என்ன நடக்கும்? இருக்கை பட்டை அணியணும். இருக்கை பட்டைங்கிறத சீட் பெல்ட் அப்படி தெரியும். நம்ம சீட் பெல்ட் போடணும்னா போடல அப்படின்னு சொன்னா வேகமா போய் முன்னாடி இருக்கிற குட்டியில டம்னு அடிச்சு அந்த மண்டை ஈடும். இல்ல ஏர் பேக் காற்று பை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க. இப்ப புதிய பெரிய பெரிய வாகனங்களில, அதாவது விலை கூடான ஒரு வாகனங்களில பாத்தோம்னா காற்றுப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது காற்றுப்பை? ஏர் பேக். வேகமா அடிச்சுன்னா உடனே ஒரு காற்றுப்பை வந்து முன்னாடி நிற்கும். அந்த காற்றுப்பையில பஞ்சு மாதிரி அந்த காற்று நிரம்பி இருக்கும். தலைகாணி மேல போய் முட்டுற மாதிரி இருக்கும். உனக்கு உயிர் சேதம் ஏற்படாது. தலைகாணில போய் முட்டின மாதிரி இருக்கும். உனக்கு அதனால உயிர் சேதம் ஏற்படாது. நான் எல்லா வாகனத்துக்கும் அது இருக்குதான்னு கேட்டா இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், கட்டாயமா அந்த 4 சக்கர வாகனங்கள்ல போகிற பொழுது, அந்த சொகுசு வாகனங்கள்ல போகிற பொழுது கட்டாயமாக இருக்கை பட்டை என்பதை அணிய வேண்டும். அப்படி அணியல்னா என்ன நடக்கும்? அது உங்களுடைய உயிரை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் உயிரை நீ காப்பாற்ற மாட்டியா? அப்படி நீ காப்பாற்ற மாட்டேன்னு நீ சொன்னா இந்த தண்டம் கட்டணும், பணம் கட்டணும். எவ்வளவு பாருங்க? என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு மற்றவன் எனக்கு கொடுக்கின்ற ஒரு தண்டத்தொகை 1000. காப்பாற்ற நான் முயற்சி பண்ணல, என் உயிரை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணல. உன்னுடைய உயிர் தான், ஆனால் உன்னுடையது என்பதற்காக அதை போக்கிக் கொள்ள உனக்கு உரிமை இல்லை. ஆமா தானே? தற்கொலை வந்து சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல். ஆமா தானேப்பா? ஆமா தானே? அதனால நீங்கள் அது அந்த இருக்கை பட்டையை அணியாமல் செல்வது என்பது நமக்கு அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல் என்பதனால அது உங்களுக்கே உரிமை இல்லை. உங்களுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கே உரிமை இல்லை என்பதனால நீங்கள் அதற்காக தண்டத்தொகை 1000 செலுத்துதல் வேண்டும். சரி. பொதுச்சாலையில் பந்தயம் வைத்து வாகனங்களை ஓட்டுவது சரியா தவறு? சரியா? இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அவனுக்கு தண்டனை? முதல் முறையாக இருந்தால் 5000 ரூபாய் தண்டத்தொகை. என்னப்பா? சரி. மறுமுறை என்றால் 10,000 ரூபாய். ஏன்னா இப்படி போகிறவர்களால ஏராளமான சிக்கல் யாருக்கு ஏற்படுது? அவர்களுக்கு இல்லை. யார் மீது போய் ஓட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சேதாரம் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவன் பாட்டுக்கு 100ல போயிட்டு சாலை ஓரங்களில பயணிச்சுட்டு இருப்பான். இவன் குப்பான ஒருத்தர் வர்றாருல, அவருக்கும் அப்படிதான் விபத்து நடந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாரம் சிகிச்சையில கோமா நிலையில இருந்து இப்பதான் மீண்டு வந்துருந்தாரு. 3 நாள் சுத்தமா அவர் நினைவில்லாம இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் வைத்தியம் பண்ணி கூட்டு வந்து வச்சிருக்காங்க. பல லட்சங்களை செலவு பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் அவரு சாலை ஓரங்கள் போயிட்டு இருந்தாரு. சாலை ஓரங்களை போன வந்து பின்னாடி இருந்து போட்டிருக்காங்க. இடதுகை ஓரத்துல சாலை ஓரங்கள்ல போகணும். சரி. ஆனா சாலை ஓரங்கள்ல போய்கிட்டு இருக்கிற போது பைத்தியார மாதிரி வண்டியை ஓட்டுறவன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அவன் இங்கேயும் அப்படியே ஓட்டுறவன் போயிட்டான். யாருக்கு சேதாரம்? இப்ப யார் மேல இது குத்தம்? இல்ல ஓரமா போனாரு அவரு, நிம்மதியை கம்முன்னு போனாரு அவரா? இந்த சாலையில இந்த மாதிரி போகக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். எதுவுமே செய்யாத அந்த நல்லவர்கள் ஓரமாக சென்று கொண்டிருக்கிற, மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கிற, நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற, சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அந்த மக்கள் தான், பொதுமக்கள் தான் என்ன பண்றாங்க? பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனை தர வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்க? வெறும் 5000 மட்டும் கட்டிட்டு நீ போப்பாங்க. சரி. 2வது முறை வந்தா 10,000 ரூபாய். 18 வயது முழுமை பெறாதவர்கள் வாகனத்தை இயக்கினால் அவரின் பெற்றோருக்கு 25,000 தண்டனை. இது நல்ல ஒரு வாய்ப்பு தானே? ஆமா, இதை நிறைவேற்றி விடுகிறாங்க. அவங்களுக்கு பெற்றோருக்கு 25,000 அல்லது ஒரு 3 மாத சிறை தண்டனை கொடுத்துரும். அதனால நீங்கள் வாகனத்தை எடுக்கும் போதெல்லாம் 25,000 ரூபாய் அப்பா இருக்குதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாகனத்தை அப்பா 25,000 ரூபாய் சரியாப்பா அப்படின்னு கேளுங்க. இருக்குதுப்பா அப்படித்தான் வண்டி எடுத்துட்டு போங்க நீங்க பாட்டு. புரியுதா? ரைட். அடுத்தது அதிவேகமாக வாகனங்களை இயக்கினால் முதல் முறை ரூபாய் 1000, அப்புறம் 1000 முதல் அப்புறம் 5000 வரை தண்டத்தொகை கொடுக்குறாங்க. எவ்வளவு வேகம் வரையா அதுக்கு ஏற்ற. 100 வந்தியா கட்டு ஒரு 1000, 200 180 வந்தியா கட்டு ஒரு 5000 அப்படின்னு. சரியா? ஏன்னா 180 200 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் நம்ம சாலையில சில சாலைகள்ல பயணிக்க முடிகிறது. இதுல மகிழுந்துனா கார்ல. மறுமுறை இப்படி என்றால் 2000 தண்டத்தொகை. அதிலிருந்து இன்னும் கூடுதலாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறைந்தபட்சம் 1000, அதிகபட்சம் எவ்வளவா? 2000 இல்ல, அதிகபட்சம் 5000. அதுல இருந்து இன்னும் கூடுதலாகத்தான் போகும். அலைபேசியை பேசிக்கொண்டு வாகனம் இயக்கினால் என்ன நடக்கும்? இப்படியே போவாங்க பாத்தீங்களா?
இந்த ஹெட்செட் ஒன்று காதணி கேள்விகள் பொருத்தி கொண்டு போவதற்கு முன்பாக, அந்த கருவிகள் வருவதற்கு முன்பாக ஒரு விளம்பரம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா? எல்லாருமே இப்படி வச்சுட்டு ஓட்டுறாங்களே. ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி எல்லாரும் போவாங்க கேட்டா, போனே இல்லை நம்ம இப்படிதான் போவாங்க. தெரியுமா? அதுக்கு மாற்றாகத்தான் அதுக்கப்புறம் வந்து தனியா காதணி கேள்வி ஒண்ணு போட்டு, இப்ப அதுவும் இப்படி வந்துச்சு. அதுவும் இப்ப யூனிவர்சிட்டி அதெல்லாம் அப்படி சுருங்க 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 நமக்கு அவ்வளவு ஆபத்துகள் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தூரமா ஒரு வயர் சொல்லி வச்சுட்டு நம்ம கேட்டுக்கிறதுல குறைவான ஆபத்து, பக்கத்திலே வச்சுட்டு கேட்கறதுல அது கொஞ்சம் அதிக ஆபத்து, காதுக்குள்ளேயே வச்சுட்டு கேட்கறதுல அதீத ஆபத்து. புரியுதா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில்நுட்பம் பெருகி கொண்டிருக்கிறதோ, அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கெடுதி. அவ்வளவு மின்காந்த அலைகள் அந்த அலைபேசிக்கும் இதுக்கும் சென்று கொண்டிருக்குமா? மின்காந்த அலைகள் அப்ப அப்படி போகிற பொழுது அது இந்த மூளைக்கு பக்கத்திலே அந்த மாதிரி அலைகள் வந்து பரவிக்கிட்டே இருந்துச்சுல, மூளை பாதிச்சுட்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இதுல ஏராளமான கிருமிகள் காதுக்குள்ள உற்பத்தி ஆகுறது. காதுக்குள்ள உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த அம்மா மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி புரியுங்களா? அந்த மாதிரிதான் செய்தல் கூடாது. அலைபேசியை பேசிக்கொண்டு வாகனம் இயக்கக்கூடாது. அப்படி இயக்கினால் 1000 ரூபாய் கட்ட வேண்டும். எப்படி? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே 1000 ரூபாய் கொடுத்துட்டு போப்பான்னு ஏன்னா பேசுறேன் சார், பேசுறேன் அலோ. ஏன்னா அது ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, என்னது நீ அலோ என்று சொல்லிக் கொண்டிருப்பாய், எதில் இருப்பவன் எமனாக கூட இருக்கலாம். இல்ல ஆமா தானே? பேசிட்டே போறதுனால என்ன நடக்குது? அவனுக்கு இதுல வரக்கூடியவன் யமன் வந்து மாட்டிக்கிறான். இந்த இது முனையில் இருக்கக்கூடியவன் யமன் கூட அடிச்சிருப்பான். ஏப்பா உன் நேரம் முடிச்சு வாப்பா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிட்டோம்? நான் தான் உங்க அலைபேசியில கூப்பிட்டு சொன்னலாம் இல்லையாடா, அங்க மேல உலகத்துக்கு போயிருப்பாய்ப்பா, மேல உலகத்துக்கு போயிருப்பான். அலைபேசியில கூப்பிட்டு சொன்னா இல்லையா, டே உன் நேரம் முடிச்சு சீக்கிரம் வாடாங்க. ஓ நீங்களா போன் பண்ணீங்களா? அட பாவி, நீ போன் பண்ணாம தான் தப்பிச்சுட்டு இருப்பேன். டே உனக்கு போன் பண்ணதே என்ன கூப்பிட்டு தாண்டா. இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதனால யாரும் இப்படி போவது கிடையாது, வேண்டாம். அப்புறம் இப்படி போவதும் வேண்டாம், இப்படி போவதும் வேண்டாம். ஏன்னா சிந்தனை அவங்க சொல்லுவாங்க, சொல்லுமா இந்த வட்டமா இதுமா. ஏன்னா சிந்தனை எங்க போயிருக்கோம்? அப்படி போயிருக்கோம், இப்படி போயிருக்கோம். அதோ ஓட்டுறத வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்க சிந்தனை மறந்து அவங்க கிட்ட என்ன பேசணுங்கிற சிந்தனை தான் நமக்கு போகும். அதனால அந்த சிந்தனையில அதை பிரிச்சு அப்படி போகிற பொழுது நம்முடைய அந்த ஒரு செயல்ல கவனம் அதிகமாக குவியாது. அதனால முழு கவனத்தோட நம்ம அந்த வாகனத்தை இயக்க மாட்டோம். அதனால பாதிப்பு தான். அடுத்தது அப்படி போனா எவ்வளவா? 1000 ரூபாய் தண்ட தொகை. காப்பீடு இல்லாமல் வாகனம் இயக்கினால் ரூபாய் 2000, 1300 ரூபாய் தான் அதுக்கு. எதுக்கு? 1300 ரூபாய் தான் அந்த 2 சக்கர வாகனத்துக்கு காப்பீட்டு தொகை, லைஃப் இன்சூரன்ஸ்மா. அது எவ்வளவா? 1300 1350 தான். ஆனா நீங்க கட்டாம பண்ண எவ்வளவு? 2000 ரூபாய் கட்ட வேண்டும். இது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ரைட். அதுக்கப்புறம் இந்த 3 விளக்குகள் உணர்த்தும் சாலை பாதுகாப்பு செய்திகளை கூறுக. இதெல்லாம் நமக்கு தெரியும். 1ஆம் வகுப்புல நம்ம படிச்சோம் இல்லையா? 1ஆம் வகுப்புல படிச்சுமா இல்லையா? ஆமா. அதை திரும்ப மீட்டு கொண்டு வந்துக்குவோம். சிவப்பு ஆம், மஞ்சள் தயாராகுது, காத்திருந்து தயாராகு. அடுத்தது பச்சை செல், நில் கவனி செல், நில் கவனி செல். நிக்கணும், இப்படி இப்படி பாக்கணும், யாரும் வரல ஓடிடணும். அது சிக்னல் இருக்குலாம் பாக்கூடாது சொல்லாது, அங்க பாக்கணும். சரியா? ஆமா. நம்ம போய் சாலையில ஓடிட்டு என்ன பண்றது? அப்படி இப்படி பார்த்துட்டு ஓடி இருந்து. ஏன்னா அங்க சாக 100 மைல் வேகத்துல வந்துட்டு இருப்பான். ஏன்னா நமக்கு அங்கதான் பச்சை விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இல்ல, நம்ம போலான்னு போயிட்டு இருக்கோம் வேகமா. நீ பாக்கத்துல அப்படி போயிருப்பான், மின்னல் வேகத்துல தாண்டி போயிருப்பான். அந்த நேரத்துல எப்படி நீ போயிருக்க மின்னல் மாதிரி கரெக்டா ஓடிடுவியா? இல்ல, அது ஓடிடுவேன். எங்கன்னு கேட்டா அவன் கொடுத்துட்டு போயிருப்பான், கையோ காலையோ அவன் கொண்டு போயிட்டு இருப்பான். அவன் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. மின்ன வேகத்துல போயிட்டான்ல, அவன் கொண்டு போயிருப்பான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட். நான் உறுதியளிக்கிறேன். என்ன உறுதியளிக்கிறேன்? நீங்க தான் பின்னாடி கையெழுத்து போனீங்க, நீங்க கையெழுத்து போடணும், தேதி போடணும். சரியா? ஆமா. ஏதாவது ஆபத்துனா உங்களுக்கு சுத்தி காட்டுவேன். நான் உறுதியளிக்கிறேன், சாலை விதிகளை மதிப்பேன். சொல்லுங்கம்மா. ஓட்டுநர் உரிமம் பெற்று வாகனத்தை இயக்குவேன். விபத்து ஏற்படாத வகையில் வாகனங்களை இயக்குவேன். வாகனம் ஓட்டும் போது கைபேசியை பயன்படுத்த மாட்டேன்.
பயன்படுத்த மாட்டேன். இருசக்கர வாகனத்தை தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவேன். இருசக்கர வாகனத்தை தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவேன். 4 சக்கர வாகனத்தை இருக்கை பட்டை அணிந்து ஓட்டுவேன். 4 சக்கர வாகனத்தை இருக்கை பட்டை அணிந்து ஓட்டுவேன். எனது வாகனத்தை நல்ல முறையில் பராமரிப்பேன். எனது வாகனத்தை நல்ல முறையில் பராமரிப்பேன். அப்படின்னா அது நமக்கு தெரியும் இல்லையா? இத்தனை ஆண்டுகள் தான் இந்த வாகனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதை விட்டுவிட்டு எங்க தாத்தா வச்சிருந்தாரு வண்டிய, அதுக்கப்புறம் 50 வருஷம் ஆகுது, இதை தொடச்சி அப்படியே வச்சு இயக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு ஓட்டிட்டு வந்தேன். அது ஆபத்து. அது எந்த நேரத்துல எந்த சக்கரத்தை புடிங்கிட்டு போகணுமே தெரியாது இல்ல. நிறைய நேரங்கள்ல இந்த அரசு பேருந்துகள் அது மாதிரி போகிறது நம்ம பாக்குறது செய்தியில வரும். பின்னாடி 2 சக்கரமும் இருக்குல்ல, அந்த ஆக்சிடென்ட் நம்ம கைட்டு தனியா போயிட்டு இது வெள்ளக்காரன் காலத்துல 1950 1940 தயார் பண்ணவா இவனுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதுல மகளிர் மட்டும் இந்த செம்மண் போட்டு வண்ணம் அடிச்சு இவாட்டு ஓட்டிட்டே இருக்குன்னா மண்ணை மட்டும் மேல நல்லா பழக்கம் சரி, உள்ள உண்மை இல்லையா எல்லாம் இந்த ஆயில் பெயிண்ட் எல்லாம் கடக்குது கட்ட 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 ஆடுது. உள்ள போய் உட்கார்ந்து சொன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிம்மி போயிட்டு இருக்கோம், நீ ஆட மாட்ட அந்த பேருந்து ஆட்டு செஞ்சு ஏன்னா அந்த போட வேண்டிய அந்த நட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கரண்ட் போய் கட்ட முடியும். அவங்களுக்கு தேவை அந்த நேரத்துல ஒரு வாங்க இயக்கணும் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நீங்களும் அது மாதிரி ஏதாச்சும் வாகனம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பழுது பார்த்து நீங்க நன்முறையில வைத்துக் கொள்ள வேண்டும். பக்கத்துல கையெழுத்து போடுங்க, இங்க இதுல கையெழுத்து போடு, இன்னைக்கு தேதியை போடு. ஆமா, பெயர் தமிழ் தான் போடணும். அதுல எல்லாம் சந்தேகம் உனக்கு. பெயர் கையெழுத்து இனிமேல் அது சட்டம் வந்துருச்சு. திரும்ப நீங்க எல்லாம் தமிழ்ல கையெழுத்து போறது கத்து வச்சுக்கோ. எங்க போனாலும் தமிழ்ல தான் கையெழுத்து போடணும். தமிழ்நாட்டுல இருந்துட்டு அது கூட செய்யலாம்னா அர்த்தம் பண்ணணும். சரி, தமிழ்ல போடு. அடுத்தது பொருத்தி பாருங்க. கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் இயக்கினால் 1க்கு கீழே கொடுத்துருக்காங்களா? கோடு போடுங்க. இப்ப நீங்க கோடு போடு. அது எங்க இருந்து எது வரைக்கும் கோடு போடுங்க. பந்தயம் வைத்து வாகனம் ஓட்டுதல் 5000 ரூபாய். காப்பீடு இல்லாத வாகனம் ஓட்டுதல் 2000 ரூபாய். 18 வயது முழுமையடையாதவர் வாகனத்தை இயக்கினால் அவரின் பெற்றோருக்கு அது மட்டும் குறிப்பு கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு அதான் தேவை. அதை மட்டும் கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமான செய்தி, இதே முக்கியமான ஒரு செய்தி. எதுமா இது மட்டுமா? 18 வயது முழுமை அடையாதவர்கள் வாகனத்தை இயக்கினால் 25,000 ரூபாய் பசங்க எழுதிட்டு கட்டம் போட்டு வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அடுத்தது, சாலையின் குறுக்காக ஏன் இவ்வாறு கோடிடப்பட்டுள்ளது? நீங்கள் இக்கோட்டினை எச்சமயத்தில் கடந்து செல்வீர்கள். இதெல்லாம் பாத்தீங்களா? பண்ணீங்க. பாதசாரிகள் கடக்கும் இடம், ஜீப்ரா கிராசிங். பாதசாரிகள் அப்படின்னா கால்நடையாக செல்பவர்கள் அந்த இடத்தை கடந்து போகலாம். ஒரு சாலையிலிருந்து இன்னொரு சாலைக்கு செல்பவர்கள் இவ்வாறாக கடந்து செல்லலாம். அனுஷா போமா. ரைட். அப்ப நமக்கு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அங்க வந்து சமிக்ஞைகள் கொடுத்திருப்பாங்க. என்னது? போக்குவரத்து சமிக்ஞைனா சிக்னல் கொடுப்பாங்க. இந்த நேரத்துல அந்த இது மாதிரி ஒரு படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பச்சை நேரத்துல இருந்துச்சுன்னா நீங்க நடக்கலாம். இப்படி போட்டு சிவப்பு நேரத்துல இருந்துச்சுன்னா நடக்காத. அந்த நேரத்துல பச்சை நேரத்துல இருந்துட்டு போனீங்கன்னா இந்த வாகனம் வந்துட்டு இருக்காது. சிவப்பு நேரத்துல இருந்துச்சுன்னா பல வாகனங்கள் மின் நேரத்துல வந்து போயிட்டு அப்படி போனீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பிச்சு தனியா பிச்சு போட்டுருவாங்க. அது வேற ஆணி வேற பிடிச்சு. ஒரு மதிக்கான குறிச்சுக்கப்பா. கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், சுருதி, வாக்குமூலம், இதெல்லாம் யாருடைய நூல்கள் நாம் படிச்சிருக்கோம்? நகுலன் 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கல் மன்னருக்கு காட்டல் தொடர்பில் வெளிப்படும் செய்திகள். மாதிரி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றார். ஆமாவா? ஆமா. 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். 12 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். ரெண்டுமே சரியா? சரி சரி, அவ்வளவுதான். ஆமந்திரிகை அப்படின்னு பார்த்தோம். இடக்கை வாக்கியம். ஆமந்திரிகனா இடக்கை வாக்கியம். 3ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2வதையும் பார்க்கணும் நாம, இல்லையா? ரைட். ஈயம் இருக்கு, ஆவும் இருக்கு. நித்திலம் என்பது முத்து. அப்போ 2க்கு வந்து 1
இ. அதான் சரியான விடை. சரி, அடுத்ததையும் பார்க்கணும். கழை அப்படின்னா கழஞ்சு. கழஞ்சுனா எடை அளவு, கழை என்றால் மூங்கில். அப்ப இ என்பது சரியான விடை. இ. 3 1 4 2. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். மற்ற மூன்றும் சுவடியோடு பொருந்தி வருகிறது. எதனால? வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, மாவிலைச்சாறு, மை தயாரிப்பதற்கு பயன்படுகின்றன. கடுக்காய் அதுக்கு நமக்கு பயன்படல. குழிமாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை கணிதம். குழிமாற்றுனா என்ன அர்த்தம் பார்த்துக்கலாம். பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கல் வாய்ப்பாடு. குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு. கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கணம் பார்த்திருக்கோம். பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணினுடைய மேல் தொகை. இதெல்லாம் நம்ம கணிதத்தில் வருகின்ற செய்திகள். மாதவி நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. மனப்பாட பகுதி. குழல் வழி நின்றது யாழே, யாழ் தன்மை நின்றது தன்மை பின்வழி மத்தளம் தான் முழவு. தன்மை 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 கட்டுது முழவு, முழவோடு இன்னொன்னு நான் 5 கருவிகள் இல்ல பாரு. குழல் யாழ், குழல் ஒன்று யாழ் ஒன்று, அதுக்கப்புறம் தன்னுமை என்று சொல்லக்கூடிய மத்தளம், அதுக்கப்புறம் தான் முழவு, அதுக்கப்புறம் தான் ஆனந்தம். 5 நீ அங்க கூட எழுதி வச்சிருக்க. 5 அப்படின்னு கூட எழுதி வச்சிருப்பாங்க. 1 2 3 எல்லாம் கூட போட்டு எடுத்துப்பாரு. அப்புறம் 4 சிலப்பதிகாரத்தை வழங்கும் வேறு பெயர்கள் யாவை நாம் பார்த்திருக்கோம். குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடைச்ச பாட்டுரை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எது எழுதி சென்றது? பிறகிலிருந்து பிரிந்த இலகை. காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு அந்த பாட்டு அப்படியே உரைநடையா எழுதுனா முடிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே பாட்டு தெரியும். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவை ஆனா பாட்டு மனப்படம் மதிக்கிறாங்க. இறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. செல்கிறதா? செல்கிறதா? செல்கிறது. போனோக்கு என்ன படிச்சுக்கோங்க? செல்கிறது. சரி, சென்றது இங்க கொடுத்துருக்கான். சென்றது இங்கதான் கொடுத்துருக்கான். சென்றது. ரைட். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சி உதவிய நூல்கள் தமிழ்ல என்னென்னலாம் இருந்துச்சு நான் பிரிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் நீதி நூல்கள் தனியா வந்துடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணிதத்துல பாத்தீங்கன்னா கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், ஒருமாற்று, மேல் இலக்கம். அதுக்கப்புறம் நீதி நூல்கள் தனியா ஆத்திச்சூடி, கொன்றை இளைஞர், மூதுரை, நல்வழி, இதெல்லாம் நீதி நூல்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம போட்டுருவோம். தமிழ்லயே இதெல்லாம் தனியா நீதி நூல்கள் போட்டா இதுல அந்த 3 பிரிச்சு எழுதுவோம். ரைட். இந்த ஒருமுக எழுநி, பொறுமுக எழுநி, கறந்து வரணிட்டு சிறுவினாக்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு அப்படியே படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்தது இந்த மொழியை ஆல்பம் ஒருத்தர் படிப்பா. தத்துவம் படிக்கக்கூடிய ஒரு ஆள் படிமா. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆசிரியராக படித்து நேர்காணலுக்கு செல்கிறார் ஒருவர். அந்த கல்லூரியில் பேராசிரியர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரை பத்தி முன்னாடி பார்த்தோம் நம்ம. பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி. அந்த வடமொழி பெயரை பரிதிமார் கலைஞர் என்று வைத்துக் கொண்டார் பார்த்தோம் இல்லையா? ரைட். அந்த கல்லூரிக்கு பேராசிரியர் பரிதிமார் கலைஞர் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆமா, அவர் அது எனக்கு தெரியாது என்று பதில் மிக அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு தெரியாது. இப்ப இவருக்கு இப்ப பதில் தெரியலன்னு சொன்னாரா? பதில் சொன்னாரா? பதில் தான் சொல்லியிருக்காரு. பதில் சொல்லியிருக்காரு. அது அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியல் உரம்.
எனக்கு அப்படிங்கிறது வண்டொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இது மாதிரி மிக அற்புதமாக அவர் பதில் சொன்னதுனால அவருக்கு வேலை உறுதியானது. சரியா? ரைட், படிங்க. நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு கொடுத்தாரு. மத்தவங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அவங்களுக்கு போய் வேலை கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு மத்தவங்க கேட்கிற போது அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்ட போது அக்தி என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பரிதிமான் கவிஞர். இந்நிகழ்வு பரிதிமான் கவிஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள். அவருக்கும் இவர் தலைத்தவர் இல்ல. இவரும் பார்த்தோம்னா அது மாதிரி தமிழ் மீது அதிகமான பற்று கொண்டவர், தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் அப்படிங்கிற இவருக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. சரி, இதுல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். பரிதிமான் கவிஞருடன் அடிகளின் பற்றை மிகுதியாக்கியது. ஆமா, ஏற்கனவே இவர் தமிழ் மீது அதீத பற்று வச்சிருக்காரு. இந்த பரிதிமாறு கலைஞருடன் சேர்கிற பொழுது இன்னும் அதீத ஒரு தமிழ் மீது அதிகமான புலமை ஏற்படுவதற்கு அதுவும் காரணமாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே பற்று, ஏற்கனவே ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதுல கொஞ்சம் எண்ணெய் வார்ப்பது போல இவருக்கு அந்த தமிழ் பற்றானது அதிகமாகியது. யாரால்? பரிதிமாறு கலைஞரால். பிறமொழி களத்தை பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார். சுவாமி வேதாச்சலம் என்னும் தன் பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக் கொண்டு. ஆமா, வேதாச்சலம் கட்டம் போடுங்க. வேதாச்சலம், வேத கூட்டல் அசலம். வேதம் அப்படின்னா மறை அப்படின்னு அர்த்தம், அசலம் என்றால் மலை அப்படின்னு அர்த்தம். அப்ப வேதம் அப்படின்னு அர்த்தம். வேதம்னா மறை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். சரியா? அப்ப இதுக்கு நான்கு மறை, நான்மறை அப்படின்னு சொல்லுவோம். நான்மறை அப்படின்னா 4 வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் மலை. அப்போ மறைமலை அடிகள், அதாவது கொஞ்சம் உயர்வு கருதி சொல்வதற்காக அடிகள் என்ற பெயரை நமக்கு கூட சேர்த்திருக்காங்க. மறைமலை அடிகள் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். தன்னுடைய இயற்பெயர் என்னது? வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம். தன் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயராக மாற்றினார். இளம் வயதில் பல்வேறு இதழ்களின் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகள் ஞானசாகரம் போடு போட்டு வைங்க, கட்டம் போட்டு வைங்க. ஞானசாகரம், ஓஷன் ஆஃப் விஸ்டம் முதலான இதழ்களை நடத்திய சிறந்த தமிழ் என்று பேசி ஆங்கில இதழ் நடத்துவதற்கு காரணம் அவர்களுக்கும் நம் தமிழை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. ஜல்லிக்கட்டு நடத்துகிற போது கெட் பேக் மோடி ஆங்கிலத்துல வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா தமிழ் வாழ்க என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது என்னடா இப்படி ஆங்கிலத்துல நீங்க எதிர்ப்பு குரலை தெரியப்படுத்துறீங்கன்னு கேட்டா, நான் யாரை எதிர்க்கிறனோ அவனுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும், அதனால நான் ஆங்கிலத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தமிழ் என்று பேசிக்கொண்டு இவர் பிற மொழியிலும் சில இதழ்களை நடத்துவதற்கு காரணம் அவர்களுக்கும் இந்த மொழியினுடைய புலமையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாறை ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். அந்த முல்லைப்பாட்டுல இருந்து கோடு போட்டு வைங்கப்பா. முல்லைப்பாட்டுல இருந்து கோடு போடுங்க. முறையான பள்ளி கல்வியை முடித்தார அனைவரை அடித்தல், ஆசிரியர் நூல்கள், ஆசிரியர் சொற்பொழிவுகளும் அவர் ஒரு படிப்பு கடன் என்பதை நமக்கு. ஆமா, சரி. அவருக்கு யாரை பத்தி பார்த்திருக்கோம், அவருடைய காலங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவருடைய புகைப்படம் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே அந்த காலத்தை வந்து ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. காலம் 1876 முதல் 1950 வரை. அடுத்தது வேற ஒரு படிக்கலாம். பின்னாடி தமிழாக்கம் தருக. The serious threat of library facilities in this country is fairly keeping with India's status in the international community of national or with her educational and social needs. நீ உணர்ந்தது என்ன? அந்த வாக்கியத்துல நீ உணர்ந்தது என்ன? நாம ஆங்கில வழி கல்வி தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்ப இந்த உலக நாடுகளில எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னு சொன்னா இந்த நூலக வசதி என்பது ரொம்ப 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 குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா அந்த உலக தரத்துல இந்த கல்வி என்பது எதை மையப்படுத்திருக்காங்க? நூலகத்தை மையப்படுத்திருக்காங்க. நூலகம் எல்லா இடங்களிலும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நூலகம் எல்லா இடங்களிலும் இல்லை. அதான் இவங்க சொல்றாங்க சீரியஸ் டெத் ஆஃப் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப நூலக வசதி என்பது முழுமையாக இல்லாமல் இருக்கிறது, பல நாடுகளிலே பல கிராமங்களிலே இல்லாமல் இருக்கிறது என்பதை சொல்கிறார். அடுத்தது, in this matter, India compares unfavorably not only with other independent dominants of the Commonwealth, but even with certain British colonies. அதாவது இந்த காமன்வெல்த் நாடுகள் அப்படிங்கிறாங்க. யாருன்னா கேட்டா இந்த பிரிட்டிஷ் நாடுகள், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் கோலோச்சி கொண்டிருந்தார்களோ அந்த நாடுகளில் எல்லாம் அவர்கள் நூலக வசதியை பெருக்கினார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில இந்த நூலக வசதியும் அவ்வாறுதான் இருந்தது, குறைவாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. She possesses only one public library on any considerable size, and even this institution is inadequate to serve the need of the capital city. பெரும்பான்மையா ஒரு பெரிய நகரம் இருக்குதுன்னா அங்க ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இருந்திருக்கிறது, மற்ற இடங்கள்ல இல்ல. Only a few towns can boast of possessing any library at all. The rural population is completely neglected. There are no traveling libraries to reach them of kind that are to be found even in some backward countries. மற்ற நாடுகள்ல ரொம்ப பின்தங்கிய நாடுகள்ல கூட இந்த வசதிகள் கொஞ்சம் இருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா நாம நடமாடும் நூலகங்கள் கூட இல்லாமல் கிராமப்புறங்களில முழுவதுமாக இந்த நூலக வசதியை புறக்கணித்திருக்கிறோம். நெக்லெக்டட் அப்படின்னா புறக்கணித்திருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு நூலகங்கள் அதிகமாக துணை புரிகின்றன. அப்படிப்பட்ட அந்த நூலகங்களை நாம் நடமாடும் நூலகங்களாக மாற்றி, நடமாடும் நூலகங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ஒரு பேருந்து மாதிரி ஒரு வாகனத்துல நிறைய நூல்களை அடுக்கி ஒவ்வொரு கிராமமா பயணம் மேற்கொள்வாங்க. ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு வாரம் நிற்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ஒரு வார காலகட்டத்திலே படிச்சு தெரிஞ்சுக்கும். திரும்ப அந்த வாகனம் இன்னொரு ஊருக்கு போகும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலும் எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் வச்சுப்பா, அப்ப நான் படிச்சுப்பா நூலகம் சொல்லுவாங்களே. ஆனா அதற்கு இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க, அப்ப நூலக வசதியே முழுவதுமாக இல்லாத கிராமங்கள், புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களுக்கு கூட இந்த நடமாடும் நூலகங்கள் கூட போய் சேரவில்லை. ஆனா மற்ற மிகவும் பின்தங்கிய நாடுகள்ல அவ்வாறு இல்லை, அங்கெல்லாம் இருக்கு, நூலக வசதிகள் இருக்குது, மற்ற நாடுகள்ல இருக்கு. The growth of libraries has lagged far behind the number of schools and the rise in the rate of literacy. The great mass of people in India do not have the means to buy books or even magazines and newspapers. In the absence of sufficient public libraries and reading rooms, most of them cannot attain regular reading habits. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, the great mass of people in India do not have, இது கிடையாதான், means to buy books or even magazines. நிறைய வசதிகள் இருக்குது, நிறைய பண வசதிகள் கூட இருக்குது. ஆனால் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புடைய மக்கள் இருக்கிறாங்களா, புத்தகங்களை வாங்குறாங்களா, மேகசின்களை இதழ்களை எல்லாம் வாங்கி படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லாமல் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு திறன்மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப நூலகங்கள் எல்லா இடத்திலும் பெருக்க வேண்டும். நூலகங்களுக்கு சென்று நூல்களை வாசிக்க வேண்டுகின்ற அந்த பழக்கம், வாசிப்பு பழக்கத்தை நாம் மக்கள் மத்தியில உருவாக்க வேண்டும். அப்படின்னா நூலகம் கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. நான் கூட அதனாலதான் வந்து நூலகத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். முதல் நாள் போகிற போது நூலகத்தை வாங்க வேண்டாம்னு நான் சொன்னேன். சும்மா போயிட்டு வாங்க, அதுக்குள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்தெந்த புத்தகங்கள் எங்க வருது பார்த்துட்டு வாங்க. பிறகு ஒரு நாள் நூலகத்துக்காக போய் அங்கேயே நூல்களை எடுத்து வாசிங்க, உறுப்பினரா சேருங்க, அதுக்கப்புறம் நூல்களை வீட்டுக்கு வாங்கி வாங்க படிங்க அப்படின்னு நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய அடுத்த கட்டம் தான் சில நூல்களை கூட்டு உங்ககிட்ட வாசிப்போம் இல்லையா? அடுத்தது பாத்துக்கலாம். உட்காருமா. கீழ்காணும் இது அப்படியே பொருள் அடிப்படையில கேட்பாங்க. நமக்கு பத்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா 2 பத்தியா கொடுத்துருக்காங்க, நீங்க 2 பத்தியா எழுத வேண்டியது. அது என்ன புரியுதோ அதுக்கு திரும்ப நம்ம ஒரு படிப்போம், படிச்சுட்டு அப்படியே ஒரே பத்தியா நம்ம எழுதிடுவோம். அடுத்தது, கீழ்காணும் பத்திகளை படித்து 3 ஒரு பங்காக சுருப்புகள்னு கொடுப்பாங்க. 3 ஒரு பங்காக சுருப்பு அப்படின்னு கேட்டா இத்தனை பத்திகள் இருக்குது. அதுல ஒரே பத்தியா நம்ம சின்னதா ஆக்கி அதுல சில தேவையான பகுதிகளை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத சில பகுதிகளை நீக்கி விட வேண்டும். சரியா? இங்க பாருங்க என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்க. ஏதோ ஒருத்தர் படிமா, பின்னாடி நீதான் படிங்க.
அதாவது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம என்ன பண்ணிட்டோம், உணவு பழக்க வழக்கத்தையும் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப துரிதமாக மாற்றிவிட்டோம். விரைவாக சமைக்கக்கூடிய உணவுகள், விரைவாக உண்ணக்கூடிய உணவுகள், விரைவாக நாம் சாப்பிட நேரத்தை குறைத்துக் கொண்டு உண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு விதமாக அதை நம்ம மாற்றிட்டோம். இப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் அளவிற்கு உடல்நிலையை கவனத்தில் கொள்ளாமல் ஒரு இயந்திர வாழ்வை நாம் வாழ்ந்தோம். நம்ம துரித உணவுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை நம்ம உடலுக்கு, அந்த மருத்துவ உதவிக்கு, நம்ம உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்ல. நீ உட்காருமா, அடுத்தது படிப்பான். மாச்சத்து சேர்ந்ததே சமச்சீர் உணவு. இப்ப நமக்கு சமச்சீர் உணவு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சமச்சீர்னா எல்லா சத்துக்களும் நிரம்ப பெற்றதாக. நம்ம கூட சமச்சீர் உணவு வந்து எங்க கொடுப்பான்னு கேட்டா பள்ளிக்கூடங்கள்ல தருவாங்க. சில நேரங்கள் அரசு பள்ளிகள்ல தருவாங்க. அது இல்லாம நம்ம வீட்டுல இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு நமக்கு நிர்பந்துவாங்க. நம்ம நியூட்ரிஷன்ஸ் யாராச்சும் போனோம்னா மருத்துவர்கிட்ட போனோம்னா இந்த பூதியை நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க, நீங்க வந்து பேரிச்சி பழங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நம் உடம்பில் எந்த சத்து குறைவாக இருக்கிறதோ, அந்த சத்து எந்த பொருளில் நிரம்பி இருக்கிறதோ அதை சரியாக சாப்பிடுற முறைக்கு பேரு சமச்சீர் உணவு. அப்ப எல்லா சத்துக்களும் சம அளவுல நம்ம எடுத்துக்கொள்கிற, நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்கிற அந்த உணவு முறைக்கு பேரு சமச்சீர் உணவு. அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்ல. நாக்கு சுவை எதை தேடுகிறதோ அதை என்ன பண்றோம், அதிகமாக விரும்பி சாப்பிடுறோம். ஆனால் உடல் அதை எதிர்பார்க்காததாக இருக்கிறது. அதனால நமக்கு நோய் வருகிறது. நாவிற்கு நாம் அடிமைப்பட்டதுனால உடல் ஆரோக்கியம் என்பது கவனத்தில் கொள்ளாமல் போய்விட்டது. புரியுதா? அப்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாவிற்கு அடிமையாகாமல் நம் உடலுக்கு நாம் என்ன செய்யணும், உடலுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அப்படின்னு கேட்டா நம் உடல் நமக்கு கேட்குமா, இந்த நேரத்துல இந்த உணர்வு நமக்கு தேவை அப்படின்னா தாகத்தை நமக்கு மனசுல உற்பத்தி செய்யுமா. அப்படி உற்பத்தி செய்கிற போது நாம தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம் இல்லையா? நம்முடைய சிந்தனை, நம்முடைய மூளை, நம்முடைய உடலுக்கு என்ன தேவை என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம். பசிக்குது அப்படின்னு சொன்னா அங்க மாதிரி அப்படியே ஒரு திரவம் சுரக்கிற மாதிரி சத்தம் கேட்கற மாதிரி இதெல்லாம் நமக்கு உணர்வு. அதுல என்ன பண்ணுது சொல்லுது, அங்க ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கைக்குரிய உருவாக்கு சொல்லுவோம். அப்படியே உருவாச்சுன்னா டயரா இருக்காது, அது காலியா இருக்காது, இப்ப ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வயிறு நல்லா பெருசா இந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுருக்கீங்களேன், அந்த நேரத்துல எங்க நேரத்துல அவர் எதிர்பார்க்கல அப்படின்னா அப்ப நான் சாப்பிட்டுன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, அப்ப எந்த நேரத்துல எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்முடைய உடல் மொழி சொல்லுகிற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்லுவாங்க, பயோ கிளாக் ஆக்டிவேட்டடா இருக்குது நம்முடைய உடம்புல அப்படின்பாங்க. பயோ கிளாக் அப்படின்னா உயிரி கடிகாரம் அப்படின்னா. உயிரி கடிகாரம் அப்படின்னா எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணுமோ அந்த நேரத்துல சரியான அந்த வேலையை செஞ்சிடணும். தூங்குற நேரத்துல தூங்கணும், சாப்பிடுற நேரத்துல சாப்பிடணும், இல்ல விளையாடணும் இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்குற நேரத்துல கண் விழிச்சு கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் நாம் உழைக்கின்ற நேரத்துல அந்த பாதிப்பை இது ஏற்படுத்தும். ஏன்னா இதுக்காக நமக்கு அந்த உறக்கத்தை இந்த மூளை வந்து நிர்பந்திக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் உடல் ஓய்வுக்காக மட்டும் இல்ல, உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகளின் ஓய்வுக்கும் தேவைப்படுகிறது. இந்த நேரத்துல இந்த உறுப்பு ஓய்வு எடுக்கும், இந்த உறுப்பு செயல்பாட்டில் இருக்கும். எந்நேரமும் செயல்பாட்டில் இருக்கக்கூடியது இதயமும் மூளையும் தான். சரியா? அதுக்கு சில ஓய்வுகளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தருவோம் மற்ற உறுப்புகளுக்கு. அப்போ எந்த நேரமும் நம்ம உழைத்துக் கொண்டே இருக்கிற போது, எந்த நேரமும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிற போது 7 மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்லிட்டு உடல் சொல்றாங்க. எத்தனை பேர் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவேன்? 4 பேர் தான். ஒரு 6 பேர் சாப்பிட்டு இருக்கேன். ரைட், 7 மணிக்குள்ள சாப்பிடணும். சாப்பிட்டு நீ 11 மணிக்குள்ள முடிச்சுட்டு அது நல்லது. ஆனால் நீ 11 மணிக்கு முடிச்சுட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே போய் தூங்கணும்னு வச்சுக்கேன், மிக மிக ஆபத்து, மிக மிக ஆபத்து அப்படிங்கிறாங்க. 6 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்கிறாங்க. பேசாம 6 மணிக்கு சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு நீங்க எத்தனை மணி நேரம் முடிச்சுங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு வந்து விழிப்புடன் இருக்கிற பொழுது அது ஜீரணமாக்கி விடுகிறது. அப்போ எந்த உடல் உறுப்பும் உள்ள வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால போய் தூங்கினா நிம்மதியான உறக்கம் என்பதோடு எந்த ஆபத்தும் இல்லை.
நீ இந்த உடல் சோர்வின் காரணமாக 11 மணிக்கு சாப்பிட்டு போய் படுத்துட்டு உள்ள அதை அரிக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப மூளை தூங்கி கொண்டிருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் ஓய்வு இருக்கும். அந்த நேரத்துல இதை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கும். இது பாதிதான் வேலை செய்யும், இது பாதி வேலை செய்யாது. அதனால காலையில எழுந்து பார்த்தோம்னா இதே ஒரு சோய்வாவே இருக்கும், சோர்வாவே இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த ஜீவராசிகள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணாது, அது ஓய்வு எடுக்காம உழைத்துக் கொண்டே இருந்தனால மறுநாள் அது அசதியை நம்முடைய உடல்ல செலுத்தி இருக்கும். அதனால மறுநாள் அப்படியே சோர்வு. அதெல்லாம் சரியான தூக்கம் இல்லை, உடல் உறுப்புகள் சரியான ஓய்வு இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த உடல் மொழிகளை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ நமக்கு நோயிலிருந்து இருந்து நம்ம எல்லாம் விலகி நிற்கலாம். லேசா தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீ எதுவும் முன்னாடி ரொம்ப ஆர்வமா எதுவும் பண்ணிட்டு இருக்க, அது அதீதமா போயிருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்ல தலையில தண்ணி ஊத்துன அது சரியா தோட்டல, அதனால தலைவலி இருக்குது, அதுக்காக நீ படிக்காம நிற்கக்கூடாது. படிச்சுட்டு வந்தா தலைவலி வந்துச்சு அதனால படிக்கூடாது. அதனாலதான் சீக்கிரமா தலை தோட்டுன்னு தலைக்கு சொன்னா உடனே தலையை வேகமா தோட்டணும்பா. அது இல்லாம சாம்பிராணி போடலாம் போடுங்கப்பா. அங்க ஈர விலைகள் ஏதாச்சுன்னா அப்படியே ஆவியா போயிருப்பா. அது இல்லாம மனம் ஊட்டியாகவும் செயல்படுப்பா. ரெண்டு இரட்டிப்பு பலன். ஒன்று தலை வலிக்காது, அந்த ஈரம் வந்து வெளியே போயிடும். இன்னொன்று மனமூட்டி அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி நேட் ஸ்ப்ரேட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே தலையெல்லாம். அதனாலதான் பெண் பிள்ளைங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, தாய் சிஸ்டர் இதெல்லாம் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் அந்த பழக்கமே இல்லைன்றது நம்ம தெரிஞ்சு வச்சு இல்லையா. கம்ப்யூட்டர் சாப்பிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அது இருந்தா அதே பெரும் ஆபத்து இல்லையா. அதை வச்சுக்கிட்டு காட்டுறோம் ஐயா வந்து சாம்பிராணி சாப்பிட்டேன். சாம்பிராணி தூள் சாம்பிராணி இல்ல, அது நெருப்புக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனாலயே யாரும் பண்றது கிடையாது. பரவாயில்ல சரியா, அது போற போக்குல அப்படியே போயிட்டோம். யாராச்சும் வீட்டுல நெருப்பு போட்டாங்கன்னா அன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. பக்கத்துல எங்கேயாச்சும் வயல்வெளி பக்கம் வீடு வச்சிருக்கோங்க, அவங்களாம் வந்து விறகு எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு முறை வச்சாங்கன்னு சொன்னா எப்பயாச்சும் எல்லாமே இப்பெல்லாம் கேஸ் தான். யாராச்சும் வீட்டுல அந்த மாதிரி வயல்வெளியில வைக்கிறாங்கன்னா 10 ரூபாய் இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, தாராளமான வாய்ப்பு இருக்கு. கட்டி சாப்பிட வாங்கி போயிருந்தீங்களா, எங்க வீட்டுலாம் நம்ம அங்க போறாங்களோ அன்னைக்கு புரியுதா. மற்றவங்க வாய்ப்பு இல்லை, வேணா கறி வந்து கறி வாங்கி போயிட்டு நெருப்பு பத்த வச்சு போட்டு ஊத்துல எல்லாத்துக்கு படுக்கை ரொம்ப சூழ்நிலை வெளியே வந்து ஒரு அம்மா சொன்னாங்க பின்னாடி அந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. கணவன் மனைவி கேட்கிறாரு, ஒரே வர்த்தா கேட்கிறாரு, அமைக்க தெரியாதுன்னு சொல்லலாம்ல. ஒரே அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, சமைக்கிறன்ற பேர்ல என்னென்னமோ வேலை அவங்க மாட்டாங்க, வீட தீப்பிடிச்சு வந்து ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். சமைக்க தெரியாதுன்னு சொல்லலாம்ல, எதை எங்க பத்த தெரியாம பத்த சொல்றேன் சரியா. ரைட், இத முக்கியமான செய்தி அடுத்த தொடருவோம். முக்கியமான செய்திகள் என்ன இருக்குன்னா, இத்தனை பத்திகள் இல்லாம அப்படியே ஒரே பத்தியாக்கி இந்த மாதிரி ஒரே பத்தி நம்ம எடுத்துக்கணும். தனித்தனி பத்தியா கொடுத்துருக்காங்களே, இந்த பத்திகளில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் எடுத்து ஒரே பத்தியா, இப்ப 4 வரி இருக்கா, நான் ஒரு 5 வரியா என்ன பண்ண ஒரே பத்தி எழுதணும். அவ்வளவுதான். 3ல் ஒரு பங்காக சுருக்குக நான் ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதுல முக்கியமான செய்தி என்னன்றத ஒரே ஒரு பத்தியாக எடுத்துடணும். அந்த ஒரு பத்தியாங்கிறது இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை விட 3ல் ஒரு பகுதியாக இருக்கணும். இதுல ஒரு 4 பகுதி சொல்லியிருக்காங்களா, 4 பத்தி சொல்லியிருக்காங்களா, நாம ஒரே ஒரு பத்தியா இருக்கணும். புரியுதா. அப்படி ஆனா எல்லா பத்தியும் இருக்கக்கூடிய செய்திகளும் அதுல இருக்கணும், ஒரு செய்தியா இருக்கணும். புரியுதுங்களா. அந்த மாதிரி சுருப்பு வச்சுக்கிற முறைக்கு பேரு 3ல் ஒரு பங்கு சொல்லுங்க. இது ஆங்கிலத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, கோல் போட்டு இல்லையா, அந்த பயிற்சி உங்களுக்கு தெரியும். அப்ப 3 பத்தி 4 பத்தி கொடுத்துருக்காங்க, நீயும் 4 பத்தில ஒவ்வொரு கருத்து 4 பாயிண்ட்ல இருக்காது, அது தப்பு. புரியுதா. அது எல்லாரும் சேர்த்து ஒரே பத்தி எழுதணும். புரியுதா. இது தனியா ரஃப் காப்பி பேர் காப்பி தரணும். அதே 3ல் ஒரு பங்காக சுருக்குக தலை போட்டு ஒரே பத்தி நம்ம எடுத்துக்கணும். புரியுதாப்பா. ரைட், அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். தொடரில் ஏற்பட்டுள்ள மரபு பிழைகளை நீக்கி இருக்க அடுத்த வகுப்பில் தொடரும். நன்றி, வணக்கம்.